ஐஜி சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நேத்து நீலங்கரில் நடந்த என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட மைக்கேல் ஒரு நிரபராதினும் அவர் மேல எந்த ஸ்டேஷன்லயும் கேஸ் இல்லன்னு பேசிக்கிறாங்களே. என்கவுண்டர் நடக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி டாக் வர்றது சகஜம்தான். இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. அப்ப அவர் மேல எந்த ஸ்டேஷன்ல கேஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் துப்பறியல்ல புலியா இருக்கீங்களே, இதை நீங்களே கண்டுபிடிச்சிருங்களேன். போதைப் பொருள் கடத்துற முக்கியமான பொருள்கள் தப்பிக்கத்தான் இந்த கருத்துடைப்பு என்கவுண்டர்னு பரவலா பேசிக்கிறாங்களே சார். யோ சீக்கிரம் வண்டி அடியா, அரசனை விட்டு கல்யாணத்துக்கு போகணும்ல. பதில் சொல்லிட்டு போங்க சார். செத்து போனவன் நிஜமாவே குற்றவாளியா? நிகழ்ச்சியில் நாம் பாலியல் பலாத்காரம் பற்றி விரிவாக பார்த்தோம். அதற்கு அட்டாட்சியாக மனதை உலுக்கும் சம்பவம் ஒன்று சென்னை அம்சிகரையில் கடந்த திங்கட்கிழமை நடந்துள்ளது. 12 வயது சிறுமியாகிய மலர்விழி பல ரவுடிகளால் கொடூரமான முறையில் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கிறாள் என்ற உண்மை இப்போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்திற்கு நமது நிருபர் சென்ற போது, பச்சை புள்ளையா அதுக்கடுத்து சாவடிக்க இந்த பருவாரி புயலுக்கு எப்படி மனசு வந்துச்சோ தெரியலையே. கொலைகாரர்களை 4 நாட்களாகியும் போலீசார் கைது செய்யவில்லை என்பது பல கேள்விக்குறிகளை உருவாக்கியுள்ளது. என்ன ஒரே கரைச்சா இருக்கு பாருங்க. படுவாவி யாரும் தெரியலையா, வேலை செஞ்சு அசத்துல தூக்கிட்டு இருந்தா எங்க வேலை வண்டியை அந்த லாரி நம்பர் யாரும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஐயோ அது லாரி இல்லங்க, பெரிய காரியா. ஐயோ பெரிய காரியா உங்களதாயா? அந்த வண்டி நம்பர் யாரா பாத்தீங்களா? ஐயா இந்த அவசரத்துல நாங்க யாரும் கவனிக்கலையா, ஏத்தையும் வந்துட்டு விட்டா ஆளு விட்டாயா. நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்ல உங்களை விட்டாங்களே, யாரு யாருக்கா? என்ன நியாயத்தை சொல்றது? போறான் போக்கு. பிளாட்பாத்துல படுக்காதீங்கன்னு படிச்சு சொன்னாலும் கேட்காதுங்க. குடிச்சிட்டு கண்ட இடத்துல விழுந்து கிடக்குது. அப்புறம் கார் இடிச்சது, பஸ் ஏறிடுச்சுன்னு எங்க உசுர வாங்குறது? நான் இங்க பிளாட்பார்ம்ல படுக்காம நாங்க எங்கயா போவோம்? எங்களுக்கு என்ன ஊடு வாசலையா இருக்கு? அப்ப செத்து தொலைங்கடா. ஆமாமா, நான் இன்ஸ்பெக்டர் சந்துரு தான் பேசுறேன். முடிஞ்சதுமா, நீங்க சொன்ன மாதிரியே ரேப் கேஸ்ல உள்ள தூக்கிட்டு வந்து அடிச்சு தூக்குல தொங்க விட்டுட்டேன். தற்கொலைன்னு ஈஸியா நம்ப வச்சிடலாமா? சரிம்மா, ஓகேமா, வந்து வாங்கிக்கிறேம்மா. இப்படி திடீரென ராம் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? ஒரு சிறு இடைவேளைக்கு பின் தொடரும். அதிர்ஷ்டம் அழைக்கிறது. 10 நாள்ல 10 கோடி சம்பாதிக்கணுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம ஓடிவியோட 10க்கு 10 போட்டியில கலந்துக்கோங்க. இது ஒரு சூப்பர் ரியாலிட்டி ஷோ. தனிமையான தீவுல துணிச்சலா 10 நாள் உங்களால இருக்க முடிஞ்சா அந்த 10 கோடி உங்களுக்கு தான். விவரம் தெரிஞ்சுக்கவும் பங்கு கொள்ளவும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 10க்கு 10 OTV, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6666, சென்னை 28. இதுதான் மச்சி ஜாக்பாட். ஜமால், நான் இந்த போட்டியில கலந்துக்க அப்ளை பண்ணிருக்கேன். இந்த போட்டியில கலந்துக்க போறேன்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே, என்ன திடீர்னு? ஏய், ஷில்பா ஷெட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு தான் ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா? 10 நாள்ல நான் வந்துருவேன். அதுக்குள்ள யாரையாவது கேர்ள் ஃப்ரெண்ட் புடிச்ச. என்னடா நான் அப்பத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. போகவா வேண்டாமா சொல்லுடா. சரி சரி, போய் 10 கோடியோட வா. ஆமா, இல்ல நானும் பார்ட்னர் தானே. ஏய், பெரிய ஃப்ராடுடா நீ. நீயும் தானே. நிக்கல் ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணு. ஓகே சார். அப்புறம் வந்து ஹாய் சார், என்னோட ப்ரோமோ செம ஹிட்டாமே. பின்ன
இது வரைக்கும் 180,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. சிட்டிஸ் ஆன் ஃபயர். கிரேட். காசுக்குன்னா காசு. அதுல இருந்து 10 பேரை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, என்ன பிளான்? எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் உண்டா? பார்ட்டிசிபென்ட்ஸ் 10 பேர் மட்டும்தான். கேமரா கூட ரிமோட் கண்ட்ரோல். லுக், சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் இஸ்மாயில் சார். ஹாய். செமையா கலக்க போறீங்க, பிலிம் காட்ட போறீங்க. நிஜமாமா? அந்த தீவுல நடக்கிறது தெளிவா தெரியும். சேட்டலைட் லிங்க். இப்போ ட்ரிப்ளிகேன்ல உட்காந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற மேட்ச் பாக்குற மாதிரி சப்ப விஷயம். கூல் டியூட். ஆர்த்தே, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டியா? ஆல்மோஸ்ட் சார். ஜஸ்ட் இன்னும் 2 பேர் தான் சார் பாக்கி. ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். இது வந்துட்டே இருக்க. இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கப்படாதே. ஹலோ, யார் பேசுறேன்? என்னது? சத்த இருங்கோ. என்ன உங்களுக்கு தான் போன் சத்த வரையல? யார் போன் பண்றா? கொண்டாங்க. ஹலோ, நான் டாக்டர் மோகன்ராம் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. வந்துடுறேன். அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பின்னாடி இருக்கு, அங்கதானே? வந்துடுறேன். ஹலோ, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா பொண்டாடிக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஓகேயா? என்னன்னா யார் போன்ல? ஏய், நான் செலக்ட் ஆயிட்டேன்டி. 10க்கு போறேன். அச்சோ, அபச்சாரம். அபசகுன மாதிரி எதுவும் பேசாதீங்க. 10க்கு 10 போறேன்னு சொல்லுங்க. அது சரி, ஏதோ பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சும்மாடி, செலக்ட் ஆன விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கிற சொன்னாங்க, அதுக்காக சொன்னேன். பாருங்கண்ணா, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கலையேன்னு தான் வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சேள், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்ப போன்ல ஹோட்டல் அது இதுன்னு சொன்னேன். அது என்ன? செலக்ட் ஆன எல்லாரையும் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுக்காக சொன்னேன்டி. ஆமா, போட்டி எங்க நடக்கிறது? குங்குமத்தீவு. சென்னையில இருந்து போட்ல போக 1.5 மணி நேரம் ஆகும். 10 பேர் லிஸ்டும் மெயில்ல அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஹோட்டல்ல மீட்டிங். டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, ஆல் ரைட் சார், தேங்க் யூ. 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா சொன்னீங்க. ஹலோ, 10க்கு 10 சொல்லிட்டு நம்ம 9 பேர் தான் இருக்கோம், அதுக்காக சொன்னேன். என்னது ஆடுறது? அதறதா? என்னது? 10வது டிக்கெட் வரும் பார்த்தா 10 டிக்கெட் ஒன்னா வந்திருக்கு. என்ற பேர் செல்விங்கோ. என்ற அப்பா தனிகாசலம், ஆத்தா வளர்மதிங்கோ. இன்னும் கண்ணால ஆகலைங்க. அவங்களுக்கா? எனக்கு. நான் 8ஆம் வகுப்பு பேலுங்க. இங்க சூளமேட்ல இருந்து வரானுங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் மன்மதராசா தனுசுங்க. பிடிச்ச நடிக என்ன மாதிரி இருக்க தம்மனாங்க. ஹலோ, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? இப்படி அழகா படபடன்னு பேசினாதான் டிவி நிகழ்ச்சியில எல்லாம் சேர்த்து பாக்க என்ற சோட்டு பிள்ளைங்க சொன்னாங்க. இன்னும் டிவிக்காரங்க யாரும் வரல. நாங்களும் உங்களை மாதிரி போட்டி போடுறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். ப்ளீஸ் சிலவன் யார்? அடியாத்தி, நான் நீங்க எல்லாம் டிவிக்காரங்க நினைச்சு. ஐயோ, இப்ப பாட்டு பாடி ஆட்டமே போட்டிருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் ஆடி போயிருப்போம். என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என்ன பத்தி கேட்டீங்கல்ல, உங்களை பத்தி சொல்லுங்க. ஐ எம் மோகன்ராம், டாக்டர். ஓ, கண்ணு வலிக்குது, வைத்தியம் பாப்பீங்களா? ஐ எம் a neurologist. இப்பதானே டாக்டர்னு சொன்னீங்க. அவரு நரம்பு வைத்தியர். ஓ, இந்த சுளுக்கு எடுக்கிறவரா? நீங்க? சரிகா கார்மெண்ட்ஸோட சிஇஓ. ஓ, பாடி விக்கிறவளா? சுளுக்கு எடுக்கிறதே பெட்டராச்சே. மத்தவங்க எல்லாம் பேச மாட்டாளோ? எதுக்கு பேசணும்? 10 நாளா அங்க போய் சாப்பிட்டு பேசிட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு இப்பயே தாளிச்சு கொட்டணுமா? சமையல்காரனா நீ? எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்றாய்? பேசும்போதே வாட வருது இல்ல? என் பேரு பாலக்காடு பாஸ்கரன். அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஐ எம் சந்தீப், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஐ எம் மோகன்ராம், ஐ எம் டாக்டர். அதுதான் 300 தடவை சொல்லிட்டீங்களே, அவங்க கொஞ்சம் பேசிட்டுமே. ஐ எம் பவித்ரா, MBA படிச்சிட்டு இருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வெரி ஃபெமிலியர். ஹாய், ஐ எம் வர்ஷா. I'm a model. இந்த மாடல்னா பென்சில செருப்புல கட்டிக்கிட்டு பலகை மேல நடந்து வித்த காட்டுவீங்களே, அவங்களா நீங்க? நோ 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 நோ. ஆட் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றேன். ரெக்கார்ட் டான்ஸ். தம்பி யாரு? அக்கா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வச்சிருப்பீங்களே. என்று சாமி, பேச்சுக்கு தம்பினா சந்தடி சாக்குல அக்கானுட்டியா?
என்ற வயசு 24 தான். 24 வயசுக்கு வளர்ச்சி கொஞ்சம் அதிகம். சுளுக்கே பொழுக்குன்னு விழும். பை தி வே ஐ அம் a journalist. உங்க பாஷையில சொல்லணும்னா பத்திரிகையில வதந்தி பரப்புறவன். ஐ அம் ஏஞ்சல். ஏஞ்சல்? That's a funny name. யார் தங்க நீ? I mean Ra, பிபி. பிபியா? Oh God. அம்மனி, பிபி ஊதுற அளவுக்கு இந்த உடம்புல தெம்பு இருக்குதாக்கும்? பிபினா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். I mean அரசாங்க வக்கீல். சாரதான் பாக்கி. பேரு பிரதாப். மத்ததெல்லாம் போக போக புரிஞ்சுப்பீங்க. என்ன வெறும் ஜலத்தை வச்சிருக்காளே, மசாலா வடை தரமாட்டாளா? இதோ ஆப்பம் வந்துடுது. ஹலோ, ஹாய் folks. I'm extremely sorry. உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். I am Lata. I am from OTV. அந்த தனிமையான தீவுக்கு தன்னந்தனியா போக போறது நீங்க 10 பேர் மட்டும் தான். தனியானா? தனியா? You mean? எஸ். அந்த தீவுல உங்க 10 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. My God. பயமா இருக்காது? அதான் போட்டி. பயப்படாம 10 நாள் தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த 10 கோடி. மரியாதா துணையுமா? நீங்க எல்லாரும் பத்திரமா ஒரு வீட்ல தங்க போறீங்க. அந்த வீட்ல 18 கேமரா இருக்கு. சோ அங்க நீங்க பண்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனைனா எக்ஸாக்ட்டா 1 hourல நாங்க அங்க வந்துடுவோம். அப்ப உங்களை கான்டாக்ட் பண்ண என்ன வழி? நோ வே. நாங்களா கால் பண்ணாதான் நீங்க பேச முடியும். அதான் கேமரா இருக்குல்ல, நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே தானே இருக்க போறோம். அப்ப குளிக்கிறது? பயப்பட வேண்டாம், அங்கெல்லாம் கேமரா இருக்கவே இருக்காது. சரி, இப்போ இதுல உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால ஒரு விஷயம், நீங்க தங்க போற வீட்ல ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்திருக்கோம். உங்களோட ரூம் முன்னாடி உங்க பேர் எழுதி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எமர்ஜென்சி போட்டிருக்கிற ரூம்குள்ளேயும் அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் குள்ளேயும் எக்காரணத்து கொண்டும் யாரும் போக கூடாது. அப்படி போனீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நீ. சாப்பாடு அத உங்க கூட வர பாஸ்கர் பாத்துப்பாரு. அவர் எலிமினேட் ஆனாலும் கடைசி வரைக்கும் உங்க எல்லார் கூடயும் இருப்பாரு. ஓ, இவர் சேனலோட ஆளாக்கும். ஆமா. கடைசியில அவருக்கு தான் 10 கோடின்னு போங்காட்டம் ஆடுவீங்களாக்கும். நோனோ, இத ஜட்ஜ் பண்ண சேனலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பேனல தயார் பண்ணிருக்கோம். சோ நாளைக்கு உங்க எல்லாரோட அட்வென்ச்சரும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட். அந்த தீவுல இருந்து திரும்ப போறது ஒரே ஒருத்தர் தான், வெற்றியோட. அது உங்கள யாரு?